வணக்கம். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய பற்றுக்கோல் சிறுகதை. க்ஷயரோக ஆஸ்பத்திரியின் அருகே நிற்கிறது அந்த ரிக்ஷா. ரிக்ஷாவின் மடியில் தலை சாய்த்து கிடக்கிறான் அந்த கிழவன். ரிக்ஷா அவனுக்கு சொந்தம், அவன் ரிக்ஷாவுக்கு சொந்தம். அந்த லொடலொட்டை வண்டியை வேறு எவன் சீந்துவான்? கிழவனுக்கு ஜீவனம் அதுதான் என்று சொன்னால் போதுமா? ஜீவனே அதுதான். அந்த ரிக்ஷாவின் சக்கரங்களில் உள்ள குறுக்கு சட்டங்கள் பூராவும் இற்று போய்விட்டன. அவற்றுக்கு சக்கைகள் வைத்து அடித்து பிளாஸ்டரி போட்டிருக்கிறான் கிழவன். ஒரு தடவை ஏறுகாலின் வலதுபுறம் முறிந்து போயிற்று. முறிந்த எலும்புகளைச் சேர்ப்பது போல பதனமாக பொருத்தி கோணித்துண்டு ஒன்றை சுற்றி வைத்துவிட்டு சணலால் சுற்றி இப்பொழுது அவன் கையும் வியர்வையும் பட்டு அழுக்கேறி அந்த இடம் நன்றாக இறுகி உரம் பெற்றுவிட்டது. மனித உடம்பில் காயம்பட்டு தழும்பேறி காய்ப்பு தட்டி விடுவதில்லையா? அந்த மாதிரி. ரிக்ஷாவின் டாப்பில் ஏகப்பட்ட ஒட்டுகள். வட்ட வடிவமான ஒரு தோல் துண்டு ஒட்டு, சதுரமான ஒரு பிளாஸ்டிக் ஒட்டு. அட, உள்புறத்தில் நட்சத்திர வடிவில் நீல நிற வெல்வெட் துணியால் ஒட்டு போட்டிருக்கிறானா என்ன? இல்லை இல்லை, இவ்வளவு ஒட்டுகளையும் மீறி ஆகாச வழி தெரிகிறது. வண்டியின் சீட்டுக்கடியில் உள்ள பெட்டியில் ஏராளமான கந்தல் துணிகள், இரும்பு தகடுகள், ஆணிகள், ஒரு கோணி ஊசி, ஒரு சுத்தி, ஒரு கத்தி இத்தியாதி வகையறாக்கள் ஸ்டாக்கில் இருக்கின்றன. தனது ரிக்ஷாவுக்கு என்றாவது உதவும் என்ற ரோட்டோரத்தில் கிடக்கின்றவற்றையெல்லாம் பொறுக்கி சேர்த்து வைத்திருக்கிறான். ஓய்விருக்கும் நேரத்திலெல்லாம் அவன் தனது வண்டியை ரிப்பேர் செய்து கொண்டிருப்பான். எவ்வளவுதான் ரிப்பேர் செய்த போதும் ஏதாவது ஒரு ஒச்சம் மீதி இருந்து கொண்டே இருக்கும். சரி, அப்புறம் பார்த்துக்குவோம், இப்போ இது போதும் என்று சமாதானம் அடைவான். அதற்குள் ரிப்பேர் செய்த இடத்திலேயே இன்னும் ஒரு ரிப்பேர் ஏற்பட்டுவிடும். ஆமாம், சமுதாய சீர்திருத்தம் போலத்தான். ரிக்ஷாவின் மடியில் கருப்பையில் சிசு குந்திருப்பது மாதிரி முழங்கால் முட்டுகள் முகவாயில் உரசுவது போல படுத்து கிடந்த கிழவன் இருமினான். ரிக்ஷா குலுங்கி அதிர்ந்தது. படுத்துக்கொண்டே இருமுவதற்கு சௌகரிய குறைச்சலாக இருந்ததால் மெல்ல எழுந்தான் கிழவன். அவனது அசைவில் ரிக்ஷா கூட இருமிற்று. எழுந்து உட்கார்ந்து இருமி காரி துப்பினான் கிழவன். கிழவனுக்கு வயசு கணிக்க முடியாது. நிர்ணயம் என்ற அளவுகோலுக்கு உட்படாமல் தப்பித்து விஸ்வரூபம் காட்டுவது போன்ற தோற்றம். தலை வறண்டு கிடந்தது. முகம் நரைத்திருந்தது. நெற்றிச்சதை சுருங்கியிருந்தது. நரைமையை செறிந்து பூர்வ விளிம்புகள் கனத்து தொங்கியதால் விழிகளில் பாதிதான், அதுவும் லேசான வெண்மை மட்டும்தான் வெளியே தெரிந்தது. மூக்குத்தண்டுக்கு இருபுறத்திலும் ஆழக்கீரன மாதிரி இருக்கின்ற சுருக்கங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகின்றன என்று தெரியாதபடி தொளதொளத்த கன்னத்து சதைகளும் தாடியும் முகம் முழுவதும் கவிந்து கிடந்தன. இவை எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு அவனது அகண்ட கூரிய நாசி கம்பீரமாக மேலெடுத்து நின்றது. கிழவன் நல்ல உயரம். நீள நீளமான கால்களும் கைகளும் இருந்தாலும் முதுகு மட்டும் 2 தோள்பட்டைகளும் சந்திக்கும் இடத்தில் அளவுக்கு மீறி கூனி போய்விட்டது. அத்துடன் கால்களும் கைகளும் திசைக்கொன்றாக திரும்பி முறுக்கி கொண்டிருந்தன. உலர்ந்து போன திராட்சையின் மேல் தோல் மாதிரி சரீரமெல்லாம் சருமம் சுருங்கி போய் வரி வரியாய் அலை அலையாய் கோடு கீறியிருந்தது. அவற்றினூடே உயிரின் மினுமினுப்பு. ஆம், அவன் பழுத்த பழம் மட்டுமல்ல, உலர்ந்த பழம். கருப்பு நிற முரட்டு துணியினால் ஆன கோட்டு ஒன்றை அவன் அணிந்திருந்தான். அவன் கால் சராய் என்ன நிறமோ இப்போது ஒரு வகை கருப்பு நிறமாகத்தான் தெரிகிறது. அவன் பூட்ஸுகள் அணிந்திருந்தான். அவற்றுக்கு அடிப்பாகமே இல்லாத காரணத்தால் கீழ்ப்புறம் கோணி துண்டும் மேற்புறம் பூட்ஸ் மாதிரி தோன்றும் தோல் மூடியும் வைத்து சணல் கயிறு துண்டுகளை கொண்டு சுற்றி சுற்றி கட்டி வைத்திருந்தான். அதை அவன் அடிக்கடி அவிழ்ப்பதில்லை. என்றாவது ஒரு நாள் பாதங்கள் அரித்தால் வலித்தால் ஒவ்வொரு கயிறாக அவிழ்த்து பூட்ஸை பிரிப்பான். பிறகு அவற்றை அணிந்து கொள்வது என்றாலோ குறைந்தது அரை மணி நேரமாவது பிடிக்கும். ரிக்ஷாவின் மடியில் உட்கார்ந்திருந்த கிழவன் மெல்ல எழுந்து நின்றான். முழங்கால் மூட்டுகள் இரண்டும் உரசை கொண்டு பாதங்கள் இரண்டும் அகன்று ஒன்றை நோக்கி ஒன்று திரும்பின. தடுமாறிய சமயத்தில் ரிக்ஷாவின் டாப்பை பிடித்து கொண்டு குனிந்து ஏறுகாலை பற்றி ரிக்ஷாவை உயர்த்தி கொண்டு நின்றான். க்ஷயரோக ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு எலும்புக்கூடு பாட்டிலும் கையுமாக சர்க்கஸ் கம்பி மீது நடப்பது போல மெல்ல அசைந்து அசைந்து வந்தது. வாங்க அம்மா, வண்டியில் ஏறிக்கங்க,
எங்கம்மா போகணும்? கிழவரின் குரல் உற்சாகமாய் ஒலித்தது. மகிழ்ச்சியில் அவனது புருவ விளிம்புகள் உயர்ந்ததால் வெள்ளை விழிகள் விரிந்து அவற்றில் அமிழ்ந்து கிடந்த 2 கருப்பு விழிகளும் அவற்றைச் சுற்றி இருந்த 2 பழுப்பு நிற வட்டங்களும் வெளியே பிதுங்கி தெரிந்தன. அவற்றில் உயிரின் ஒளிர் சுடர்விட்டு கொண்டிருந்தது. அந்த க்ஷயரோக கிழவி அவன் அருகே வந்து ஈனசுரத்தில் என்னவோ சொன்னாள். சரிதாம்மா, ஏறுங்கம்மா என்று கிழவனின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. அவள் பல்லை கடித்து முனகியவாறே ஏறி வண்டியில் உட்கார்ந்தாள். வண்டியும் வாய்விட்டு முனகியவாறே அவளை ஏற்றி கொண்டது. அவனும் முனகியவாறே வண்டியை இழுத்தான். ஏறுகாலின் மீது உடலையே கவிழ்த்து போட்டு புருவச்சதையை உயர்த்தி எதிரில் நீண்டு கிடக்கும் சாலையை பார்த்தவாறு கால்களை அகட்டி அகட்டி கோணி கோணி அவன் நடந்தான். அவன் ரிக்ஷா மெதுவாக அசைந்து அசைந்துதான் போகும். அவசரத்திற்கு போகிறவர்கள் அவன் ரிக்ஷாவில் ஏன் போக வேண்டும்? நடக்க முடியாதவர்களுக்காக நடக்க முடியாதவன் இழுக்கும் ஓட முடியாத வண்டி அது. அவன் என்ன மற்ற ரிக்ஷாக்காரர்களைப் போலவா கூலி கேட்கிறான்? அந்த பிரயாணிக்கு எப்படி க்ஷயரோகம் இருக்கிறதோ அதே மாதிரி அவனுக்கும் க்ஷயரோகம், அவனுடைய ரிக்ஷாவுக்கும் க்ஷயரோகம். அந்த ரிக்ஷா அசைந்து செல்லும் காட்சி நடுத்தெருவில் புழுதி தேர் ஒன்றில் க்ஷயரோகமே கொலுவிட்டு பவனி பெறுவது போல தோன்றும். ஏய் களவா, நில்லு! ஹைரோடு முனையில் காலி ரிக்ஷாவை இழுத்து கொண்டு தட்டுத்தடுமாறி அவன் நடந்து வந்து கொண்டிருக்கும்போது அதிகாரம் இடுக்குடன் அந்த குரல் ஒலித்தது. அவன் நின்றான். எப்பொழுதுமே அவன் ரிக்ஷாவை பிடித்து கொண்டு தான் நிற்பான், ரிக்ஷாவின் மடியில் தலை சாய்த்து படுத்து கிடக்கும் நேரம் தவிர. அவன் கையில் ரிக்ஷா இல்லாமல் அவன் நின்றிருப்பதை யாருமே பார்த்திருக்க முடியாது. அது அவனுக்கு வாழ்க்கை துணை மாதிரி. ஆமாம், கைப்பிடித்த மனைவி மாதிரி தான். கடைசி காலத்தில் அது அவனுக்கு ஆதரவாய் இருந்து ஊழியம் புரிந்து அவனை போஷித்து வருகிறது. ரிக்ஷாவை பிடித்து கொண்டு வளைந்து நின்ற அவன் தலையை முன்னே நீட்டி ஏர்காலின் முன்பக்கத்தில் முகவாயை தாங்கிக் கொண்டு புருவச்சதையை உயர்த்தி குரல் வந்த திக்கை வெறித்து பார்த்தான். அவன் முகத்தில் எண்ணற்ற சுருக்கங்கள் குறுக்கும் நெடுக்குமாய் ஓடி நெளிந்தன. நெற்றியும் தலையும் குப்பென வியர்த்தது. கோணிய கால்கள் விடவிடத்தன. கைகள் நடுங்கின. இருமல் புகைந்து ரிக்ஷா அதிர்ந்தது. கம்பீரமான ஆகிருதியுடன் ஒரு போலீஸ்காரன் அவன் எதிரே வந்து நின்றான். வண்டிக்கு லைசன்ஸ் வச்சிருக்கியா? லைசன்ஸுன்னா? கிழவரின் குரல் நடுங்கிற்று. பொண்டாட்டிக்கு தாலி கட்டுறதில்ல, அந்த மாதிரி வண்டிக்கு லைசன்ஸு. இது என் சொந்த வண்டி தாங்க எசமா. என்ன இளவ வண்டியாக வேணும், நல்லா இருக்கட்டும். ஏன் சாமி வண்டியை திட்டுற? இதில் நீ சவாரி ஏற்றுறது உண்டா? எப்போவாவது உண்டுங்க. அப்போ வில்லை இருக்கா? இல்லைங்களே. சரி, வா ஸ்டேஷனுக்கு. சரிங்க ஏஜமா. நல்ல வேளை போலீஸ்காரன் வண்டியில் உட்காரவில்லை. முன்னால் நடந்தான். அவன் பின்னே காற்றில் தள்ளப்பட்ட சருகு போல தட்டு தடுமாறி வேகமாய் ஓடினான் கிழவன். போலீஸ் ஸ்டேஷன் அருகே சென்றதும் காம்பவுண்ட் கேட்டை விரிய திறந்த போலீஸ்காரன், வண்டியை உள்ள கொண்டா என்று கத்தினான். ஐயா! கிழவன் வாய் பிளந்து கெஞ்சினான். வாயா உள்ள, இந்த மாதிரி வண்டியை வச்சுக்கிட்டு யாரை கொல்லலான்னு பார்க்குறேன். கிழவன் ஒரு வினாடி போலீஸ்காரனை வெறித்து நோக்கினான். கண்கள் கலங்கின. முகத்தில் ஒரு மாதிரியான சிரிப்பு பூத்தது. என்ன நினைத்தானோ? ரிக்ஷா தடதடவென்று அதிர்ந்தது. ரிக்ஷாவுடன் உள்ளே நுழைந்த கிழவனின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. எங்கய்யா உங்கள் எசமா? இன்ஸ்பெக்டர் எசமா? எங்கய்யா? அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று கூவினான். வண்டியை விட்டுட்டு போய் சாயங்காலமாக வந்து இன்ஸ்பெக்டர் ஐயாவை பாரு என்றான் போலீஸ்காரன். முடியாது முடியாது, கிழவன் உறுதியான குரலில் கத்தினான். என்ன முடியாதா? போலீஸ்காரன் அசந்து போய் கேட்டான். ஆமாம், வண்டி இல்லாமல் என்னால் போகவும் முடியாது, வரவும் முடியாது. கிழவா, உனக்கு திமிர் அதிகம்தான், அதையும் தான் பார்க்குறேன். விழா வண்டியை என்று கிழவனின் பிடியை விலக்கிவிட்டு வண்டியை பின்னுக்கு தள்ளி சென்றான். பிடியிலிருந்த ரிக்ஷா பறிக்கப்பட்டதும் கையிலிருந்த பட்டுக்கோல் தட்டி பிடுங்கப்பட்ட குருடனைப் போல நிலை தடுமாறி கீழே விழுந்தான் கிழவன். அதே சமயத்தில் காம்பவுண்டு சுவர் அருகே போலீஸ்காரனால் ஆத்திரத்துடன் உந்தி தள்ளப்பட்ட அந்த ரிக்ஷா சுவரில் மோதி ஒரு பக்கத்து சக்கரம் முறிய தடதடவன அதிர்ந்து சரிந்தது. அவன் தாயும் தகப்பனும் செத்துப்போய் பிணமாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த காட்சி போல அவன் அருமை மனைவி தூக்கு போட்டு கொண்டு தொங்கினாலே
அந்த மாதிரி தன் மகனும் மகளும் செத்துவிட்டதாக செய்திகள் வந்தனவே, அதுபோல இது அவனது கடைசி நஷ்டம். பூமியில் புரண்டு தலையிலடித்து கொண்டு அழுது புலம்பினான் கிழவன். ஓவென்று அலறினான். உலகத்தையே சபித்தான். பிறகு மெல்ல முக்கி முனகி எழுந்தான். நின்றான். பாதங்கள் பூமியில் பதியாமல் தடுமாறின. காலும் கையும் கண்ணா பின்னாவென்று முறுக்கிக் கொண்டும் பரப்பிக்கொண்டும் தவித்தன. தனது சக்தி அனைத்தையும் திரட்டி வலது பாதத்தை உயர்த்தி ஒரு அடி எடுத்து வைத்தான். தேகமே ஒரு முறை குலுங்கிற்று. உடல் முன்புறம் வளைந்தது. தலைக்கு மேல் எதையோ பிடிப்பதற்கு இடதுகை உயர்ந்தது. பிடி கிடைக்காமல் தவிர்த்தது. அதே மூச்சில் இடது பாதத்தை உயர்த்தியதும் கிழவன் நீரில் மூழ்குபவனைப் போல கையை உயர்த்தி ஆட்டியவாறு பூமியில் விழுந்தான். இந்த லட்சணை வண்டியை வச்சுக்கிட்டு சவாரி போறியா சவாரி என்று கேட்டவாறு எதிரில் வந்து நின்ற போலீஸ்காரனை தலை நிமிர்ந்து நோக்கினான் கிழவன். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கண்ணீருடன் கிழவன் சிரித்தான். போலீஸ்காரனையும் போலீஸ் ஸ்டேஷனையும் வானத்தையும் பூமியையும் பார்த்து இவன் லேசாக சிரித்து கொண்டான். ஏய், எந்திரிச்சு வெளியே போ. ஐயா, நீ சொல்கிறதுக்கு முன்னே போயிடணுன்னு தான் நினச்சேன். முடியல. வண்டி இல்லாமல் வண்டியை தாங்கிக்காமல் என்னால் நடக்க முடியல. கிழவன் சாவதானமாய் பதில் சொன்னான். நடக்கவே முடியாத நீ வண்டி எப்படியா எடுப்ப? வண்டியை கொடுத்தா இப்போ எடுத்து காட்டுறேன். ஓ, அதுக்கு தானே அந்த வேஷம். எந்திரிச்சு வெளியே போடா. என் வண்டியை கொடு, நான் போகிறேன். வண்டி தர முடியாது. வண்டி தர முடியாதா? நானும் போக முடியாதையா? அவர்களின் வாதமும் சண்டையும் திருவுதாக காணோம். கிழவன் விட்டு கொடுக்கவில்லை. மூர்த்தன்யமாய் போராடினான். கடைசியில் என்ன ஆயிற்று? அவனுடைய ரிக்ஷா அவனுக்கு திருப்பி கொடுக்கப்படவில்லை. அவனும் அங்கிருந்து போகவில்லை. நிறைவு பெற்றது.